ஈக்கு இரும்புக்கு இறையா இருக்கணும்னா அரிசி மாவுல குழம்பு போட்டான், எல்லாரும் கல்லு மாவுல போட்டான். எல்லாரும் வாசல்ல நாயை கட்டினான், எவன் வந்தாலும் குலைச்சு வரட்டும்னு. இவன் திண்ணையை கட்டினான், போவரெல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து போட்டும்னு. நுட்பமா விளங்கணும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா பாரதி. வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகன். பயிருக்கு உயிருக்கு என்று வாடி நின்றாங்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று தமிழர் மறை கற்பிக்கல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்குது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்ற கற்பிக்கல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்குது. பாரி முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போனான், அது செயல் முட்டாள்தனம் தான். பேகன் மயிலுக்கு போர்வை பொத்தி விட்டு போனான், செயல் மடத்தனம் தான். ஆனால் மேலோங்கி நிற்பது எது? தமிழனின் உயிர்மை நேயம், உயிர் நேயம். கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கும் கேட்கும் திறனற்ற மயிலுக்கும் தேரையும் போர்வையும் போர்த்து விட்டு போன பெருமக்களின் வாரிசுகள். பெரிய உயிர்மை நேயவாதி தமிழன். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதிருக்கிறது. அதான் வரலாற்று உண்மை. ஒரு நடன கலைஞன் மைக்கேல் ஜாக்சன் மரணத்திற்கு உலகமே அழுது, நானும் அழுதேன். ஆனால் என் இனம் மொத்தமும் சத்ததற்கு உலகத்தில் எவனுமே அழல. அன்னைக்கு என்ன முடிவெடுத்தான்? என் உரிமை என் விடுதலை என்பது எவன் கையிலும் இல்ல, என் கையில். எனக்கான உணவை நீ உண்டு எனக்கு பசி ஆறாது, எனக்கான மூச்சுக்காற்றை நீ சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது. எனவே என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உரிமையை விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவோடுதான் நான் களத்துக்கு வந்தேன். காரணம் என்ன? காரணம் என்ன? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. இது ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் சேவரா சொல்றான், அடுத்தவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். இப்ப நம்ம தலைவங்களே எழுந்திருக்கிறது இல்ல, விழுந்தே தான் கிடக்குறாங்க. என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சது வீழ்வதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. வாழ்க்கை ஒரு குத்துச்சண்டை மாதிரி. குத்துச்சண்டை நீ விழுந்துட்டீனா விழுந்தவன் உன்னை தோற்றதாக அறிவிக்கிறது இல்ல, விசில் ஊதுறது இல்ல, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறான். நீ வீழ்ந்தே கிடந்தினா தான் நீ தோற்றுட்டாங்கிறான். அதனால வீழ்ந்த ஒரு தேசிய இனம் எழுந்தது என்ற வரலாற்று பதிவு வரணும். அதுக்கு தான் இந்த வேலை. இது அநீதிகளால் முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. படித்த மாணவர்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். இங்க கற்றவன் வரக்கூடாது. அரசியல் மாணவர்களுக்கு என்ன அரசியல் அதெல்லாம் வரக்கூடாது. ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன வேலை? இவங்க அரசியல் பேசக்கூடாது. மாவட்ட ஆட்சி பணி IAS IPS அரசியல் பேசக்கூடாது. வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது. அப்ப யார் பேசலாம்? சாராயங்காச்சினவன், 3 கொலை 4 கொலை பண்ணவன், பல கற்பழிப்பு வழக்கில் சிக்கினவன். மாணவர்களுக்கு என்ன அரசியல்? இந்த கொடுமை எங்க பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, ஆசிரியர்கள் பேசக்கூடாது, கற்ற பெருமக்கள் யாரும் பேசக்கூடாது. ஆனால் இவர்களை எல்லாரையும் தலைமையேற்று நடத்துற முதலமைச்சர் அரசியல் பேசலாம். எப்படிப்பட்ட சமூக அமைப்பு? ஐயா சகாயம் அரசியல் பேசக்கூடாது, ஏன்னா அவர் IAS. யார் பேசலாம்? தர்மாக்கோல் விடுறவரு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தான் பேச முடியுமே வெளியே. இங்க ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, 25 வயது வரும்போது நீங்க தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனால் நீங்க IAS படிச்சு 21 வயசுல தேர்தலை நடத்திட முடியும். 25 வயது வரும்போது தான் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வருது, அந்த தகுதி வருது. யார் சொல்றது? அரசாங்கம் சொல்லுது. ஒரு மாணவருக்கு உங்களுக்கு 25 வயதுல தேர்தலில் போட்டியிட தகுதி வருது. ஆனால் நீங்க IAS ஆகி 21 வயதிலே ஒரு தேர்தலை IAS அதிகாரியாக இருந்து தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துருது. இதுதான் அநீதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். புரிஞ்சுக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கல்வி எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. நீ ரொம்ப பெரிய பணக்காரனா நல்ல கல்வி பெற்றுக்கலாம். பணம் இல்லையா, பள்ளிக்கூடத்தை கல்லூரியை வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போகலாம். மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருள். தனியார் முதலாளி, தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. இப்ப நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, அப்போலோ, MG ராமச்சந்திரா இந்த மாதிரி பெரிய மருத்துவமனை எடுத்து உயிரோட வரலாம். உங்களுக்கு காசு இல்லையா, பாடை கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போகலாம். இதுக்கு பேர் என்ன? இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஒரு கேள்வி தம்பிகள்கிட்ட கேட்கிறேன். கல்வியை அரசை விட 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமை மிக்க அதிகாரத்தை விட தனி ஒரு முதலாளி தரமா கொடுத்துருவாங்கிறத நீங்க எப்படி நம்புறீங்க, ஏற்கிறீங்க? தனி ஒரு முதலாளி ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருவான். பாருங்க, அரசை நடத்துகிற முதலமைச்சர்களே அரசு மருத்துவமனையை நம்புறதில்ல, அவர்களே தனியார் மருத்துவமனையில் தான் போய் படுத்து மருத்துவம் செய்யறாங்க. இது உலகத்தில் எந்த நாட்டில் நடக்குதுங்கிறீங்க? எந்த நாடு? ஒரு செய்தி சொல்லும் பாருங்க. சின்ன நாடு சிங்கப்பூர், 1 மணி நேரத்துக்குள்ள மொத்த நாட்டையும் சுற்றி வந்துடலாம். தமிழ்நாட்டில் பாதி கிடையாது, சென்னையிலே பாதி தான். இந்திய நாட்டின் இளைஞர்கள் இல்ல,
உலக நாடுகளின் இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை கொடுத்து சிங்கப்பூருக்கு பயணிச்சு தம்பி தங்கைகள் பாருங்க, எந்த வளமும் அந்த நாட்டில் கிடையாது. மரம் கூட கிடையாது தம்பி தங்கைகளை, வேரோட புடிங்கிட்டு தான் நடுவான். வேற நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சு நடுவான். நீங்க மழை பெஞ்சா உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது, சாலையே இந்த இப்படி போட்டிருப்பான். ஒரு சொட்டு தண்ணீர் அங்க சாலை நிற்காது, சரக்குன்னு ரெண்டு பக்கம் வாய்க்கால். இங்கேயும் வாய்க்கால் காவா வெட்டுறதுக்கு காசு ஒதுக்குறான். அந்த காசெல்லாம் வாய்க்குள்ள போயிருந்தனால வாய்க்கால் இல்லாம போயிருக்கு. இங்க அறிவிப்பு என்ன தெரியுங்களா? 1000 கோடி ஒதுக்கீடு, 2000 கோடி ஒதுக்கீடு, 3000 கோடி ஒதுக்கீடு. ஒதுக்குறது எதுவும் செலவு செய்யறது கிடையாது, மக்களுக்கு ஒதுக்குறது. ஒதுக்கிட்டு நீங்க கொஞ்ச நாள் மறந்துட்டு வர பதுக்கிடு. நான் வந்த உடனே அழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் 1ஆப்புல இருந்து ஆரம்பிக்கிறான். இது வேண்டாம், இந்த கல்வியே வேண்டாம். 1835 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் லார்டு மெக்காலே பேசுறான், இந்தியாவின் எல்லா நிலப்பரப்புலையும் குறுக்கு மறுக்குமா நடந்துட்டேன். அங்க ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனும் கிடையாது. அவ்வளவு செல்வ வளங்களும் அவ்வளவு உயர் நியாய உணர்வும் அந்த நிலத்தில் இருக்குங்கிறான். இவனை நீ அடிமைப்படுத்துவது கடினம். அதுக்கு ஒரே வழி இருக்கு, அவன் கல்வி முறையை தகர்த்தெறி, அவனுடைய பாரம்பரிய வேளாண்மையை ஒளி, அவன்கிட்ட இருக்கிறதை விட பிறரிடத்தில் இருந்து வருவது உயர்ந்தது என்ற எண்ணத்தை வித, இல்லைன்னா அவனை அடிமைப்படுத்த முடியாது. இப்படி என்கிட்ட ஒரு கல்வி முறை இருக்கு, அந்த கல்வி முறையை நீ செயல்படுத்தினால் அவன் என்ன இருப்பான்? நிறத்தால நாட்டால இந்தியனா இருப்பான், உணர்வால குணத்தால அவன் முழுக்க முழுக்க வெள்ளக்காரனா மாறிடுவான்றான். அந்த கல்வி முறை தான் 70 ஆண்டுகளா நீ முடிச்சிருக்க. ஒரு கிளர்க்கியல் போஸ்ட் கூட உனக்கு தயாராக மாட்டான், நீ எதுக்கும் பயன்படாது. நீங்க விஞ்ஞானிகள் வருவானே வெளியே, விஞ்ஞானியே வரமாட்டான். ஆகுனா தாடி வளர்த்துட்டு கிளம்பானே ஒழிய ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையோ, ஒரு ஜார்ஜ் ஸ்டீவன்சனையோ, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனையோ இது பிரசவிக்காது, ஒண்ணுமே செய்யாது. இந்த கல்வி முறை ஒன்னு என்னன்னு கேளு, மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு மடத்தனம் உண்டா? இது உண்டா சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா படிச்சு நல்லா எழுதுவேன். எனக்கு பக்கத்துல என்னை பார்த்து எழுதுவான். நான் முதல், அவன் 2. இப்ப அவன் என்ன பெரிய அறிவாளியா? இந்த கல்வி முறையே தப்பு. கல்வி என்பது என்ன என் தம்பி தங்கையில, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற தனித்திறன் ஆற்றலை கண்டு தெளிந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறான். அண்ணன் என்ன பேசுறேன்னு கேளுங்க, நீங்க விஜய் தொலைக்காட்சி ஜி தமிழ்ல போய் பாருங்க. அண்ணன் சொல்றேன், இதுக்குன்னே பாருங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு போடுறேன். அதுல சூப்பர் சிங்கர்னு அங்க வந்து சரிகமபான்னு நிகழ்ச்சி. இந்த பிள்ளைகள் எதுவுமே படிக்கிறது இல்ல, சிரிக்க கூடாது, நல்லா அண்ணன் சொல்ல ஆழமா கவனிச்சுக்கணும். படிக்கிறது இல்ல, ஆனா பாடுறான். 2 வருஷம் முழுக்க பாடுறான், சிறப்பா பாடுறான். பாடுறவனுக்கு வேற தெரியாது. பாடி வெளியில வந்த பிறகு உலக நாடுகள் கூட போய் பாடுறான். தனித்திறன் ஆற்றல்ல சிறந்து விளங்குறான், புகழ் பெறான், பொருளாதாரத்தை பெருக்கிறான், வாழ்றான். இதான் கல்வி. நான் அண்ணன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, பந்தை அடிச்சாரா? அவரை விட உலக புகழ் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா? அவரே சொல்றாரு, நான் 10ஆம் தேர்வு எழுத பயந்துகிட்டு போகல என்று. இவன் நம்மால இங்கிலீஷ் பேசிட்டாவே அறிவு நினைக்கிறானே. இங்கிலீஷ் இஸ் a language, not a knowledge. நீ அதை புரிஞ்சுக்க. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் கூட போகாதவன் அழகாக ஆங்கிலம் பேசுவான், அது நம் தாய்மொழி. ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் போய் பேச்சுக்கிறாங்க. தமிழ்னு பேசும்போது என்னங்க தமிழ் படிச்சு என்னங்க பண்ண முடியும், இங்கிலீஷ் படிக்காம என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ் படிக்க நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? அவர் ஐயா நீங்க தமிழர் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, தமிழனை தவிர வேற யார் இப்படி பேசுவா? நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கேன். அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு, உங்கள் கணிப்பொறிய அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கா, உங்க இங்கிலீஷ்க்கு வேலை கொடுத்துருக்கான். அப்படின்னா முழிக்கிறான். இங்கிலீஷ் என்ன, நீ அவனோட இங்கிலீஷ் பேசுற போற, ஆனா இங்கிலீஷுக்கு வேலை கொடுக்கல ராஜா. உனக்கிட்ட இருக்கிற கணினி பொறி அறிவியலுக்கு தான் கொடுக்குறான், அந்த அறிவுக்கு தான் வேலை கொடுத்துருக்கான். நீ அது தெரியாம இங்கிலீஷ் படிச்சாவே பெரிய அறிவாளியா? ஒரு காலம் வரும், இங்கிலீஷ் படிச்சோம்னா தனித்தீவில் ஒண்டி விட்டு வந்துருவேன். தாய்மொழி மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. நீ என்ன படி, எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசு, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ முட்டாள். இதான் உலக உண்மை.